இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நந்தியாவட்ட பூவை வச்சு ஒரு சைடே டபுள் லேயர் வர மாதிரி ஒரு டாலர் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நந்தியாவட்ட பூவை ஃபஸ்ட்டு பூவை நார்மலாக பூ தொடுக்கிற மாதிரி தொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்த பூவை அந்த நந்தியாவட்டத்துக்கு கொஞ்சம் மேலே அந்த பட்டுக்கு மேலே தலைப்பகுதிக்கு மேலே வச்சு 2 பூவையும் சேர்த்து சுற்றுவோம். ஒரு பூவாக சுற்றக்கூடாது, 2 பூவாக சுற்றும். ஒரே பக்கம்தான் சுற்றிட்டு வர போகிறோம். அடுத்த பூ பார்த்திங்கன்னா திருப்பி கீழே வச்சு 2வது பூவும் 3வது பூவும் சுற்றுவோம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஒரு பூ கீழே வரணும், ஒரு பூ மேலே வரணும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சுற்றி இப்போ வந்து மேலே வைக்கிறோம் பாருங்கள். கீழே இருக்கிற பூவையும் மேலே இருக்கிற பூவையும் ஒரு சுற்றி அதே மாதிரி 2 ஸ்டெம்ஸையும் சேர்த்து மேலே நாட் பண்ணணும். திருப்பி கீழே ஒரு பூ வைக்கணும், ஒரு சுற்றணும். மேலே 2 ஸ்டெம்மையும் சேர்த்து நாட் பண்ணணும். இதே மாதிரி தாங்க. ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக. அப்போ இது பார்க்கும்போது டபுள் லேயராக தெரியும். கீழே ஒரு பெரிய லேயராக தெரியும், மேலே ஒரு சின்ன லேயராக தெரியும். இது வந்து டாலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக மேலே வந்து இந்த பில்லை வைப்போம், அந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் பில்லை வச்சாலும் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா டபுள் லேயர் இருக்கிறதுனால இந்த பில்லை அதுக்குள்ளே சொருவி விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து இந்த ஹல்திக்கு ஹாரம் கட்டுவோம் பார்த்திங்களா, அது சொல்கிறேன். அப்போ இந்த டாலர் யூஸ் ஆகும். ஏன்னா ஹல்திக்கு ஃபுல்லாக ஒரு லாங் ஹாரம் மாதிரி கட்டி இது டாலராக அட்டாச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம இப்போ இதே மாதிரி கட்டி பழகினோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பூவை பெரிய பூவை எடுத்துக்கணும். ஏற்கனவே இருக்கிற முன்னாடி கட்டின பூவோட சுற்றி அந்த 2 காம்பையும் ஒன்றா சேர்த்து இழுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு பூவை மேலே வைக்கணும். அந்த கீழே 2 பூவையும் தலையும் சுற்றிட்டு டெயில் பார்ட்டை முடிச்சுட்டு வரணும். எல்லாமே 2 நம்ம சிங்கிளாக கட்டக்கூடாது. கீழே 2 பூவை சுற்றிட்டு மேலே 2 பூவோட ஸ்டெம்மை சேர்த்து முடி போடணும். ஒரு பார்ட்டு கொஞ்சம் கீழே இருக்கணும், அடுத்த பெரிய மூக்கு வந்து மேலே இருக்கணும், கொஞ்சம் குட்டி மூக்கு அதுக்கு மேலே வச்சு டை பண்ணிவிட்டு வர வேண்டியதான். இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும். ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் கை வழுக்காமல் நிதானமாக கட்டிட்டு வரணும். பட் ஈஸியாக பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். அவுட்கம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை இருந்தால் போதும், நம்ம கட்ட முடியும். இது நம்ம ஒன்று கட்ட அது என்ன ஆகும்னா அப்படியே ரவுண்டு மாதிரி உருவாகிட்டே வரும். இந்த மெத்தட் வந்து நம்ம நந்தியாவட்டம் மட்டும்தான் கட்ட முடியும். ஏன்னா மல்லியில் கட்ட முடியாது, கை நிற்காது, வலிக்கிட்டு போயிடும். அதே மாதிரி நந்தியாவட்டம் கட்டும்போது நம்மளுக்கு 2 நாள் ஆனாலும் வாடாது, பூக்கவும் பூக்காது. மல்லி வந்து கொஞ்ச நேரத்துலேயே மலர்ந்துடும். இது மலராது. இது அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது நடுவில் நம்ம பில்லை வச்சுருக்கும்போதுனா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இந்த ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு நம்ம டாலராக யூஸ் பண்ணும்போது அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும், வாடாமல் இருக்கும். ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பூ கீழே வைப்போம், முன்னாடி பூவோடு சேர்த்து சுற்றிட்டு மேலே 2 காம்பையும் சேர்த்து முடி போட்டுட்டு வருவோம். இதே மாதிரி ரிப்பீட் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெளியில் கடையில் வாங்க முடியாது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்மளுக்கு தேவையானதை நம்மளே ரெடி பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஃபைனல் அவுட்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மிச்சம் இருக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக ஒரு குட்டி டாலர் மாதிரி வரும். இது டாலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நம்ம இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஜடை பில்லையோ இல்லை இதுக்கு ஒரு கலர் பூவையோ கூட அட்டாச் பண்ணிட்டோ இல்லை ஸ்டிக் பண்ணிவிட்டு தலையில் வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.